பெருக்கெடுத்து ஓடும்னா மற்றவர்களுக்கு போகணும். நம்ம we are never the terminal point of blessing. ஆசீர்வாதங்களின் முடிவு நம்ம கிடையாது. நம்ம ஆனா நிறைய சபையில அப்படிதான் சொல்றாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை ஆசீர்வாது. உன் ஆசீர்வாதம் உனக்காக இல்லை, உனக்காக நீ அதனுடைய பக்க விளைவு தான். நீ ஒரு கருவி, ஒரு பைப் மாதிரி. உன் மூலமா கர்த்தர் பலரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் உன்கிட்ட முடியக்கூடாது, அப்ப அது ஆசீர்வாதம் கிடையாது. அதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆசீர்வாதம் எப்பவுமே உன்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போகணும், அதுதான் ஆசீர்வாதம். பார்க்கிறவன் தான் அந்த உன்னால ஆசீர்வதிக்கப்படவன் தான் அவன் வாயால சொல்லணும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் உன்கிட்ட முடியுதுன்னா நீ அது ஆசீர்வாதம் கிடையாது.